பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இருக்கா? எனக்கு இருக்கா பாதுகாப்பு? ஓட ஓட டெல்லி வரைக்கும் வந்து விரட்டுறீங்களே. இத்தனை வக்கீல் வந்து இந்த ஜாமீனுக்கு இங்க நிக்க வேண்டிய அவசியம் என்ன? டெல்லி ஹைகோர்ட்ல இத்தனை வக்கீல். அப்ப தமிழ்நாட்டில இருந்து இது வந்து எனக்கும் முதலமைச்சருக்கு நடக்கிற போட்டியா? இதுல நான் தோக்குறேன்னா அவங்க தோக்குறாங்களான்னு பார்க்க விரும்புறாங்களா? கட்சியில ஒரு பெரிய லீடர் அவங்க இதை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. என் மேல ஏன் இவ்வளவோ புகார்கள்? ஒரு லேடி மேல ஏன் இவ்வளவு பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. தேவையில்லாத பொய் புகார்கள் இதெல்லாம் போன தடவையே நான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள், பொய் வழக்குகள் போடுறது ஒன்றும் அதிமுக புதுசு கிடையாது. எத்தனை வழக்குகள் வந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலிருந்து நான் வந்த ஆளு. என்ன வழக்குகள் போடுறது என்ன, அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? என்ன வேணாலும் பண்ணட்டும், அதுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் இப்போ பயப்படல. ஒரு லேடியே தேவையில்லாமல் ஒரு கேஸை போட்டு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து பாலியல் புகார் பண்ணாங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு மிரட்டி அதுங்க வந்து பாவம் போல் இருக்காதுங்க. அந்த குழந்தைங்கள பார்த்தாலே வந்து ஒரு பொய் புகாருங்கிறது அதை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் போய் ஒரு 2 சின்ன பிள்ளைங்கள இவ்வளோலாம் படுத்துவேனா? நாங்கள் படுத்துவோமா? என் பையன் சின்ன பிள்ளை, அது வீட்டுக்காரர் இவ்வளோ வரையும் கஷ்டப்படுத்தி போடுற அளவுக்கு பண்ற அளவுக்கு இவங்க வந்து மேற்கொண்டு பண்ணுவாங்களா? பண்ணதான் செய்வாங்க. இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னென்ன பண்றாங்களோ நிச்சயமாக நான் எல்லாத்தையுமே பாராளுமன்றத்தில் நான் பதிவு செய்வேன். ஏற்கனவே என்னை வந்து கட்டாயப்படுத்தினாங்க. என்னை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கொடுக்கறது வந்து நான் கேட்டு அவங்க கொடுக்க முடியாதுங்க. அவங்க வந்து தானா ஒரு பரிசா தான் கொடுத்தாங்க. எதுக்கு? என்னுடைய உழைப்புக்கு கொடுத்தாங்க. அது ஒன்றும் அவங்க சும்மா கொடுக்கல. நான் என்ன கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு வாமா இருந்தா எடுத்துக்கோங்கன்னு ஒன்றும் அது சாதாரண பதவி கிடையாது. அது ஒரு பெரிய பதவி. அந்த பதவியே என்ன வந்து ஒரு மேயரா இருந்தவங்கள ரிசைன் பண்ணிட்டு இதை எடுத்துக்கோன்னு கொடுக்காங்கன்னா அப்ப என்னுடைய உழைப்பு இந்த அதிமுகல எவ்வளவு இருந்திருக்கும்? என்ன உழைப்பு உழைச்சேங்கிறது ஒவ்வொரு அடிமட்ட அதிமுக தொண்டனுக்கும் என்னுடைய உழைப்பு தெரியும். தூத்துக்குடியில எல்லாம் ஒரு கவுன்சிலருங்க என்கிட்ட கண்ணீர் விடுவாப்ல. திமுக பீரியட்ல வந்து அந்த கொடி கம்பத்தை வெட்டி சாச்ச ஒரு கவுன்சிலர் என்கிட்ட வந்து கதறுவாரு. ஒரு மாவட்ட செயலாளர் சும்மா ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு, அடுத்த நாள் அவர் பதவி போகுதுங்க. அப்ப அவன் உழைச்ச உழைப்புக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு? மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, அவங்க உழைச்ச உழைப்பு இருக்கு, அவங்க குடும்பம் கரை வெட்டி கட்டிட்டு நின்னது இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி டப்பு 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 டப்புன்னு. அப்ப அவங்களோட உழைப்பு என்னாச்சு? அதுக்கு என்ன பதில்? இத மாதிரி எத்தனை தொண்டர்கள் குமரிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு மகளிர் அணி செயலாளர் கொடுக்குறோம் நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க நான் போய் செக்ரட்டரியேட்ல அவங்கள பார்க்க போறேன். முதல் வார்த்தை அவங்க இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் முதல் வார்த்தை அவங்கள்ட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாமா, என்னை விட எத்தனையோ சீனியர் இருக்காங்க கட்சியில, அவங்களுக்கு கொடுக்கலாமேம்மா, அப்படி எனக்கு அனுபவம் அப்படின்னோடனே நீ தான் எதை செய்ய முடியும். நான் உன்னை கொலை பண்றதுக்கு நான் டெல்லியில வந்து இருக்கிறேன், இந்த அட்ரஸ் டெல்லியிலன்னு கொடுத்துருக்காப்ல. இந்த அட்ரஸ்ல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு லெட்டர் தான் வந்திருக்கு, அதிமுக காரர்னு சொல்லி வந்திருக்குது. இதுதான் அதிமுகவா? நான் பொலிட்டிக்கலி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இந்த கட்சி வேலை நான் செய்யலையா? போன வருஷம் நான் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி கொடுத்ததுக்கு நீங்க எனக்கு பாராட்டுனீங்களே, அப்ப அது என்னது? இதே இந்த வருஷம் நீங்க என்ன பிடிச்சி ரிசைன் பண்ணுன்னு என்ன கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இத்தனை புகார் போடுறீங்களே, அப்ப இது என்னது?